இன்னைக்கு லஞ்ச் மெனுவில் ஃபர்ஸ்ட்டு கேரட் பீட்ரூட் பொரியல். அதை பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக பிங்க் ஆகுற வரைக்கும் வதக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் மசாலா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரே ஒரு கேரட், ஒரு பீட்ரூட் ரொம்ப குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு 3 நிமிஷம் வந்து அப்படியே இந்த எண்ணெயிலே இது வேகட்டும். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேரட் பீட்ரூட் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக கிளாஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியை வந்து இந்த கேரட்டும் பீட்ரூட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணி சாஃப்டாக குக் ஆகுற வரைக்கும் அப்படியே குக் பண்ணலாம் மூடி வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 75% வந்து குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இதுவும் நல்லா அப்சர்வ் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கேரட்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு வந்து புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், குழம்புக்கும் ரசத்துக்கும் சேர்த்து. ரசம் பண்ணுறதுக்கு நான் வந்து வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அது பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு காஞ்ச மிளகா. இப்போ ரசம் பொடி அரைக்கிறதுக்கு வந்து 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 10-12 பூண்டு பல், 2 சின்ன மிளகா வத்தல் சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். அந்த பொடியை வந்து வானலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து விட்டுருங்க. ஒரு தக்காளி வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்திருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். 2 இல்லைனா 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரசம் வந்து கொதிக்கிற வரைக்கும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க ரசத்தை. ஏன்னா லோ ஃப்ளேமில் இருக்கும்போது தான் ரசத்தோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி இறக்கிடுங்க. அடுத்தது வத்தக்குழம்பு பண்ணுறதுக்கு நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 15-20 பல் பூண்டு. இன்னைக்கு வத்தக்குழம்புல வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்டைக்காய் வத்தல், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் ரெண்டுமே சேர்க்க போகிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 15-20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 2 முருங்கைக்காய், 1 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வேக விடுங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லா வரும். இப்போ கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் எண்ணெயில நல்லா வந்து வெந்திருக்கும் முக்கால்வாசி. இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிற குழம்பு தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குழம்பு தூள் சாம்பார் பொடி சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா வரும், மற்ற குழம்பு டேஸ்ட்டு.
அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 2 கப் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் வந்து குழம்பு திக்காகி பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வரும். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து இப்படிதான் இருக்கும். திக்கா எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் தேங்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு குழம்புல சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றுனதுக்கு அப்புறமா வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு சப்போஸ் ரொம்ப திக்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சுடு தண்ணி கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு எப்படி சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? வத்த குழம்பு வந்து ரெடி. இதை சர்வ் பண்ணி ஸோ சாதம், வத்த குழம்பு, ரசம், கேரட் பீட்ரூட் பொரியல், தயிர், அப்புறம் வத்தல், இதான் எங்கள் லஞ்ச் மெனு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.